வரலாறுகள் ஒரு குறிப்பை எழுதுது. என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று பெருமானாரை போன்றே தோற்றத்தில் 5 பேர் இருந்தார்கள். இதுலங்க எந்த அளவுக்குன்னா, அவங்கள ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டு போய் கையை கொடுத்து கட்டி அணைச்சவங்களா இருக்காங்க. அவங்க யாருன்னு சொன்னா, முதல்ல அபூ சுஃபியான். யாரு? ஆமா, இஸ்லாத்தினுடைய கடும் எதிரி ஆரம்ப காலத்தில். பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு விதத்தில் தன்னுடைய பெரிய தந்தையின் மகனாக அபூ சுஃபியான் வர்றார். இன்னொரு விதத்தில் பெருமானாருக்கு பால் குடி சகோதரர். நான் தான் சொன்னேன், அந்த காலத்தினுடைய வாழ்க்கை முறையில் எல்லாம் பின்னி பிணைஞ்சு இருக்கும். இரண்டாவது குசம் இப்னு அப்பாஸ். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொந்த மகன் குசம் என்று ஒருத்தர் இருந்தார். அவருடைய தோற்றம் பார்ப்பதற்கு முழுமையாக பெருமானாரை போன்றே இருப்பார். இவரும் பெரியத்தா மகன் தான். மூணாவது சாயிப் இப்னு உபைத். ஹாஷிம் இருக்காரா இல்லையா, பெருமானாருடைய பாட்டனார். அந்த வழியில் வந்த சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு. இவரை பற்றி வரலாறு சொல்லுது, இவர் பெருமானாரை போன்றே இருப்பார். இன்னும் ஒரு பிரபலம் என்னன்னா, இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பாட்டனார். நாலாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, ஹசனையும் ஹுசைனையும் நிக்க வச்சா ஹசன் பாதி ரசூலுல்லாஹ், ஹுசைன் மீதி ரசூலுல்லாஹ். 2 பேரையும் ஒண்ணா நிக்க வச்சா தலையிலிருந்து இடுப்பு வரையிலும் ஹசன் பெருமானாரை போலவே இருப்பார்கள். இடுப்பிலிருந்து பாதம் வரை ஹுசைனுடைய நடை பெருமானாருடைய நடை போலவே இருக்குவாங்க. ஹசன். இந்த 5 பேத்துல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தான் பெருமானாரை போலவே டிட்டோ முழுமை அப்படி இருப்பாங்களாமா. 5வது நபர் தான் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? ஜாஃபர்.